குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? கேரட் பீட்ரூட் போட்டு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு பொரியல் இருக்குது, வாழைத்தண்டு பொரியல் இருக்குது, முட்டை குழம்பு இருக்குது, சாதம் இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இந்த முட்டை குழம்பு எங்கள் வீட்டில் ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச குழம்புன்னு வச்சுங்களேன். அதில் ஒன்றுமே கிடையாது, சாதாரணம்தான். ஆனால் அது சூடாக சாதத்தில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி வேளாங்கண்ணி போவோம். அந்த மாதிரி வேளாங்கண்ணி போகிறப்போ வீடை சுத்தம் பண்ணிகிட்டே முதல்லையே போயிடுவேன். வந்து சமைச்சி ஒரு இனிப்போட மாதாவுக்கு அந்த வாங்கிட்டு வர பொருளுங்கள்லாம் வச்சு வற்றி ஏற்றிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாம்பார், ரசம், பொரியல் எல்லாம் பண்ணிவிட்டு எதுவோ கவிச்சி செய்யணும், வரும்போது கவிச்சி வாங்கிட்டு வரக்கூடாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன், மீன் குழம்ப கூட்டுற மாதிரி எல்லாம் போட்டு கூட்டுவோம் இல்லையா, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் நசுக்கி விட்டு நல்லா மீன் குழம்ப கூட்டுற மாதிரி கூட்டி நல்லா வெந்தயம் சீரகம் போட்டு கொதிக்க விட்டுட்டு சுண்டனதுக்கப்புறம் 2-3 முட்டையை அதில் ஊற்றி விட்ருவோம். அது ஒரு பெரிய சூடாக போட்டு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இதை என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் என்னன்னாலும் என் வீட்டுக்காருக்கு அதை விட ரொம்ப நல்லா பிடிக்கும். 2 நாள் இருந்தாலும் அதை வச்சு சாப்பிடுவார். இந்த குழம்பு என் சின்ன பையன் வெளிநாட்டில் போய் அவங்களுக்கு டீமுக்கே ஒருத்தர் சமைச்சு போட்டுருந்தார். அவர்கிட்ட போயிட்டு, இல்லைண்ணா எங்கள் அம்மா இந்த மாதிரி வைப்பாங்க, எங்கள் மம்மி வைக்கிறத நீங்கள் வச்சு தரணும்னு. அவரும் என்ன வகையிலே வச்சு கொடுத்துருக்காரு. தேங்காய் அரைச்சி விட்டு எண்ணெய் முழுசாக போட்டு வறுத்து போட்டு என்னென்னமோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்ட்டு வந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணப்போ அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்லியிருக்கான், எங்கள் அம்மா வைப்பாங்க, அது மாதிரி வைங்க, நான் நிறைய சாதம் சாப்பிட்றேன். அவங்களும் என்னென்ன மாதிரியே வச்சுருக்காங்க, எதுவும் டேஸ்ட்டு படலைன்ட்டான். கடைசியில் எல்லாம் இருக்காங்க. இன்றைக்கி என்ன கேட்குறான், நீங்கள் எப்படிம்மா வைப்பீங்க அது சொல்லுங்கம்மா முதல்ல அப்படின்னா. ஆடா பைத்தியக்காரா, அது அவசரத்துக்கு வைக்கிற குழம்புடா, மீன் குழம்பு மாதிரி வச்சு அதில் முட்டையை ஊற்றுவோம், அவ்வளோத்தான். நான் ஐயையோ இதை பெருசாகிக்கிட்டேன், நான் எல்லாரையும் திட்டினேன்னே கொண்டேன். ஆமாம் அவ்வளோதான்டா, அதில் ஒன்றுமே இல்லைடா அப்படின்னு. அந்த மாதிரி இதுக்கு அவ்வளோ எல்லாருமே நல்லா சாப்பிடுங்க. பிசைஞ்சிட்டோம்னா அந்த மீன் குழம்பு டேஸ்ட் இல்லைன்னாலும் அந்த புளிப்புக்கும் அந்த காரத்துக்கும் அந்த முட்டைக்கு சூப்பராக இருக்கும். இது தொட்டுக்க 2 இருக்குது. எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்க நல்லா சாப்பிட்றோம். ஸோ இங்கே செய்து சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.